ஹாய், அனைவருக்கும் வணக்கங்க. ஒரு சந்தோஷமான செய்தி. இந்த சுனிதா வில்லியம்ஸ் வீராங்கனை, விண்வெளி வீராங்கனை ஒரு வழியாக பூமிக்கு வந்து இறங்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்காக உழைச்ச அனைத்து அமெரிக்க விஞ்ஞானிகளுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்மளுடைய விஷயங்கள்லாம் அவங்கள போய் சேரவே சேராது. இருந்தாலும் நமக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறோம். பெருமையான விஷயம் என்னென்னா, அவங்க அவ்வளோ பொறுமையோடு அங்கே இருந்தது. அங்கே இருந்து அந்த சாதனையை புரிஞ்சுட்டு அவங்க இங்கே வந்திருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா, இதை விடலாம் சாதனை புரிஞ்ச பெண்கள் எத்தனையோ பேர் நம்ம நாட்டில் இருக்காங்க. பொறுமையின் சிகரங்களாக எத்தனையோ குடியார கணவன்கள்கிட்டையும் ரொம்ப கொடுமையான சில மாமியார்கள், சில மருமகள்கிட்ட சில மாமியார்களும் அந்த மாதிரி மாறி மாறி இருக்குது. எத்தனையான கொடுமையான மனநிலை உள்ளவங்ககிட்டையும் எத்தனையோ பேர் வாழ்க்கையை குழந்தைங்களுக்காகவும் மற்றவங்களுக்காகவும் தியாகம் பண்ணி நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து கோடிக்கணக்கில் பணம் செலவு பண்ணி அவங்கள அரசாங்கம் பார்த்துக்கும். அமெரிக்காலேருந்து போனாங்களே விண்வெளி வீராங்கனையை பார்த்துக்கும். நம்ம வீட்டு குடும்பத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, எல்லா குடும்ப தலைவர்களும் தலைவிகளும் தங்களுடைய குழந்தைகளுக்காக ஒழுக்கமாக வாழணும். ஒரு நேர்மையான வாழ்க்கையை வாழும்போது கடவுள் எல்லாத்தையுமே நம்ம கொடுப்பாரு. பிறருடைய பொருள் மேலேயோ, பிறருடைய மனைவி மேலேயோ, பிறருடைய கஷ்டங்கள், அது சொத்து அபகரிக்கணும், இந்த மாதிரி எந்த பேராசையும் இல்லாமல் வாழும்போது கடவுள் எல்லாமே நல்லது செய்வார். எனவே நல்ல மனதுடன் வாழ்வோம், அன்புடன் வாழ்வோம்.